பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாளை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவரையும் சூழ்ந்து கொள்வதாக. மத்தேயு சுவிசேஷம் 18வது அதிகாரம் 35வது வசனம். நீங்களும் அவனவன் தன் தன் சகோதரன் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாய் மன்னியாமற் போனால் என் பரமபிதாவும் உங்களுக்கு இப்படியே செய்வார் என்றார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அருமையான வார்த்தை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு உவமையை சொல்லிவிட்டு இந்த வார்த்தையை சொல்லுகிறதை நாம் வேதத்தில் பார்க்க முடியும். ஒருவன் கடன் பட்டிருக்கிறான். 10,000 தாலந்து கடன் பட்டிருக்கிறான். கடனை அடைக்க முடியவில்லை. அவனை கடன் கொடுத்தவனுக்கு முன்பாக கொண்டு வருகிறார்கள். கடன் வாங்கினவன் தயவுக்காக கெஞ்சுகிறான். கடன் கொடுத்தவன் இறங்கி என்ன பண்ணுகிறார் அப்படின்னா மன்னிக்கிறார். சரிப்பா, வேண்டாம்ப்பா, உன்னை நான் விடுதலை பண்ணுறேன், நீ அந்த கடனை திருப்பி அடைக்க வேண்டாம், நீ திரும்பி போ என்று சொல்லி அவன் மன்னிப்பை பெற்று திரும்பி போகிறான். போகிற வழியிலே மன்னிப்பை பெற்றவனிடத்தில் 100 தாலந்து கடன் வாங்குறவன் வருகிறான். வரும்போது மன்னிப்பை வாங்கினவன் என்ன செய்கிறான் என்றால், அவன் 100 தாலந்து கடன் கொடுத்தான் அல்லவா, அவனுடைய சட்டையை பிடிக்கிறான். சட்டையை பிடிக்கும்போது எப்படி இவனுக்கு கடன் கொடுத்தவர் இடத்துல கெஞ்சினானோ அப்படியே இவனிடத்தில் இன்னொருவன் கெஞ்சுகிறான். ஆனால் இவனோ அவனை மன்னிக்காமல் அவனை துன்பப்படுத்தினதை வேதம் நமக்கு காண்பிக்கிறது. இதை அறிந்து ஏற்கனவே இவனுக்கு கடன் கொடுத்து மன்னித்தார் அல்லவா, அவர் என்ன செய்தார் என்றால் அவனை அழைத்து அவனை தண்டித்ததை ஆண்டவராகிய இயேசு சொல்லிவிட்டு தான் இப்படி சொல்லுகிறார். நீங்களும் அவனவன் தன் தன் சகோதரன் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாய் மன்னியாமற் போனால் உங்கள் பரலோக பிதாவும் இப்படியே உங்களுக்கு செய்வார் என்று. இந்த இடத்துல ஒரு காரியம் தெளிவாய் தெரிகிறது. இரக்கத்துக்காய் கெஞ்சின போது மன்னிப்பு கிடைக்கிறது. மன்னிப்பை பெற்றவன் அடுத்து என்ன செய்திருக்க வேண்டும் தெரியுமா? அவன் வாழ்க்கையில மாற்றத்துக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். என்னை கர்த்தர் மன்னித்தாரே, இனி நான் இந்த தவறிலையும் விழுந்துடக்கூடாது. நம்மில் அநேகர் மன்னிப்புக்காக கெஞ்சுகிறோம், மாற்றத்துக்காக கெஞ்சுகிறோமா? ஆண்டவரே, நீங்க என்ன மன்னித்தது போல நானும் மன்னிக்க எனக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. என் பாவங்கள், என் துரோகங்கள் இதெல்லாம் உமக்கு முன்பாக வெளிச்சமா இருக்கிறது. அப்படி இருந்தும் நீங்க என்ன மன்னிச்சீங்க ஆண்டவரே. இப்படிப்பட்ட மன்னிப்பை நீர் எனக்கு தந்திருக்க, அந்த மன்னிப்பை நான் கனம் பண்ணும் விதமா என் வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை தருவீராக என்று உண்மையாய் நம்ம விரும்புகிறோமா? உண்மையாய் விரும்பினா என்ன செய்வோம் தெரியுமா? குயவன் கையில களிமண்ணை போல நம்ம அவர் கையில ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, தேவையில்லாததெல்லாம் அப்புறப்படுத்துங்க. பாவத்தில் பிடிக்கப்பட்ட ஸ்திரீ இயேசுக்கு முன்பாய் கொண்டு வந்து நிறுத்தப்படுகிறாள். இயேசு மன்னிக்கிறார். நானும் உன்னை குற்றவாளியாய் தீர்க்கவில்லை என்கிறார். எவ்வளவு பெரிய பாக்கியம். சொல்லிவிட்டு அடுத்த ஒரு வார்த்தை சொல்லுகிறார், இனி பாவம் செய்யாதே. இனி பாவம் செய்யாம இருக்கணும்னா எனக்குள்ள ஒரு மாற்றம் வரணும். அந்த பாவத்தின் மேல எனக்கு ஒரு வெறுப்பு வரணும். அந்த பாவத்துக்கு மேல இருக்கிற அந்த ஈர்ப்பு என்னை விட்டு அகலணும். அப்படின்னா கண்டிப்பா எனக்குள்ள என்ன தேவைன்னா மாற்றம் தேவை. அவள் என்ன செய்தால் தெரியுமா? இந்த மாற்றம் எங்கே கிடைக்கும்? அப்பா பாதத்துல தான் கிடைக்கும். ஓடி வந்து அவர் பாதத்துல, சீமோன் வீட்டில் இருக்கும்போது பாதத்துல வந்து விழுகிறார். பரிமள தைலத்தை உடைப்பது, அவளை உடைப்பதின் அடையாளம். அவர் பாதத்துல விழுந்து அழுறார். கர்த்தர் அவளை மாற்றுகிறாள். உலகம் சொல்லுது இவள் மிகவும் பாவம் செய்தவள். இயேசு சொல்லுகிறார் இவள் மிகவும் அன்பு கூர்ந்தவள். என்ன ஒரு மாற்றம்! மன்னிப்பு மட்டும் போதுமா? மாற்றம் வேண்டாமா? மாற்றத்துக்கு ஒப்பு கொடுப்போம், கர்த்தர் மாற்றுவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாமா? எங்கள் நல்ல தகப்பனே, இரக்கமுள்ள தேவனே, எங்களோடு நீர் பேசின உம்முடைய நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி. நீர் நல்லவர், நீர் பெரியவர். தகப்பனே, மன்னிப்பை பெற்றிருக்கிறோம்ப்பா. அப்படியே உமக்கு உகந்தவர்களாய் மாற எங்களை மாற்றுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.